ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்ஜே சினிமா டைம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட பேர் குற்றம் புரிந்தவன் த கில்டி ஒன். இது ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்க ஒரு தமிழ் வெப் சீரிஸ் தான். இந்த சீரிஸ் ஸ்டார்ட் ஆனதும் ஒரு திருவிழா காட்டுறாங்க. அங்கேருந்து பாஸ்கரன் அவரோட பேரனை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. பாஸ்கரனோட பொண்ணு பிரசவன் டைமில் இறந்ததால் அவங்க பேரன் ராகுலை இவங்க 2 பேரும் தான் வளர்த்துட்ருப்பாங்க. அவங்க பேரனுக்கு ஒரு நியூராலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கும். அதனால் சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணணுங்கிற ஒரு கண்டிஷன் அவனுக்கு இருக்கும். இல்லைனா அவனால் உயிர் பிழைக்க முடியாது. அவனுக்கு மருந்து கொடுக்கறதுக்காக திருவிழாவில் அவங்க ஒய்ஃபை விட்டுட்டு சீக்கிரமாக பாஸ்கரன் வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போகிற வழியில் குடிச்சிட்டு எதிர்க்க ஒருத்தர் வருவார். பாஸ்கரன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருப்பார். அவர் வீட்டு பக்கத்தில் மேரி சாலமன்னு ஒரு கப்பல் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன பொண்ணு இருப்பாள். அவள் பேர் மெர்சி. மெர்சிக்கு ஒரு 12 வயசு இருக்கும். மெர்சி, ராகுல், அப்புறம் பாஸ்கரன் வீட்டில் வளர்க்குற ஒரு நாய்க்குட்டியோட பேர் ஜாக்கி சான். இவங்க எல்லாரும் எப்போவுமே ஒன்றா தான் விளையாடிட்டு இருப்பாங்க. பாஸ்கரன் இப்போது ரிட்டையர் ஆக போகிறாரு. அவர் ரிட்டையர் ஆன கொஞ்ச நாள்லேயே பிஎஃப் பணம் சீக்கிரம் வரதுக்காக சில ப்ராசஸ் அவர் பண்ணிகிட்ருப்பார். ஏன்னா அப்போ தான் அவர் பேரனுக்கு சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணி உயிரை காப்பாற்ற முடியுங்கிறதுக்காக. பக்கத்து வீட்டில் இருக்க மேரியும் சாலமனுக்கும் எப்போவுமே பிரச்சனை தான். ஏன்னா சாலமன் ஒரு குடிக்காரன். அவர் வீட்டுக்கு பணமும் கொடுக்க மாட்டார். இதனால் அவங்க 2 பேருக்குள்ளே அடிக்கடி சண்டை வரும். ஆனால் மேரி ஃபேமிலியும் பாஸ்கரன் ஃபேமிலியும் எப்போவுமே ரொம்ப க்ளோஸாக தான் இருப்பாங்க. ஒரு எமோஷ்னல் பாண்ட் இருக்கும் அவங்களுக்குள்ள. இந்த திருவிழா நைட் அன்னைக்கு பாஸ்கரன் வீட்டுக்கு பேரனை கூட்டிட்டு வந்துடுவார். இப்போது பேரனை மருந்து கொடுத்து தூங்கவும் வச்சிருவார். பாஸ்கரன் ஊரில் இருக்க எல்லாருக்குமே அவங்களுக்கு உடம்பு முடியலன்னா ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி பாஸ்கரன் வீட்டுக்கு தான் வருவாங்க. ஏன்னா பாஸ்கரன் ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். பாஸ்கரனோட வீட்டு நாய் அதிகமாக குறைக்கிறதால அதை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப வந்துடுவார். இப்போது திடீர்னு பாஸ்கரன் வீட்டு கதவை யாரோ பலமாக தட்டுறாங்க. யாருன்னு போய் பார்க்கும்போது அவங்க வீட்டுக்கு கீழே இருக்க வேற ஒருத்தவங்க தான் அது. அவங்க வர வழியில் சாலமன் அடிபட்டு இறந்து இருக்கிறத பார்ப்பாங்க. அதனால் பயந்து போய் பாஸ்கரன் வீட்டு கதவு பயங்கரமாக தட்டுவாங்க. பாஸ்கரன் என்னாச்சுன்னு பயந்து போய் வந்து பார்க்கும்போது சாலமன் ஆல்ரெடி இறந்துருப்பார். அடுத்த நாள் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக இந்த வீட்டுக்கு வரும். சாலமன் இறந்ததும் மட்டும் இல்லாமல் சாலமனோட பொண்ணு மெர்சியும் அன்றைக்கி நைட்லேருந்து காணாமல் போயிருப்பா. போலீஸ் அங்கே இருக்க எல்லாரையும் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அப்போது பாஸ்கரன்கிட்ட கேட்கும்போது, நான் திருவிழாலேருந்து வீட்டுக்கு வரும்போது மெர்சி தனியாக சர்ச்சை நோக்கி நடந்து போகிறத நான் பார்த்தேன்னு சொல்வார். அப்போது மெர்சியோட அம்மாவும் ஆமாம் அவளை நான் தான் சர்ச்சுக்கு வர சொல்லியிருந்தேன்னு சொல்லுவாங்க. பாஸ்கரன் இப்போ போலீஸ்கிட்ட அவர் பார்த்ததெல்லாம் சொன்னதுக்கப்புறம் பேரனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு சீக்கிரம் அங்கேருந்து கிளம்பிடுவார். இப்போது கௌதம்னு ஒரு போலீஸ்க்கு டிரைவராக இருக்கிறவரை காட்டுறாங்க. அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டில் தான் ஆல்ரெடி இருந்திருப்பார். ஆனால் ஒரு விட்னஸ் கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போகும்போது அவங்க இறந்துருப்பாங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில். அதனால் இப்போ அவர் டீப்ரமோட் ஆகிட்டு டிஎஸ்பிக்கு டிரைவராக இருப்பார். ஆனால் கௌதம்க்கு திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் பழைய மாதிரி கேசஸ்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கிறது தான் ஆசை. அதனால் நிறைய லெட்டர்ஸும் ஹெட் ஆஃபீஸ்க்கு போட்டுகிட்டே இருப்பார். அவர் பொண்ணுக்கிட்ட அவர் பெரிய போலீஸ் ஆஃபீஸர்னும் அவர் கீழே நிறைய போலீஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னு போய் சொல்லியிருப்பார். அவரோட பொண்ணும் காணாமல் போன மெர்சியும் ஒரே ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருப்பாங்க. இப்போது இறந்து போன சாலமன் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க போலீஸ் ஆஃபீஸர் சாலமனோட பிரதர் வெங்கட்க்கும் சாலமனுக்கும் ஆல்ரெடி பிரச்சனை இருக்கிறத கண்டுபிடிப்பாங்க. அவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் ஆல்ரெடி சண்டை போட்டிருப்பாங்க. கேஸும் கோர்ட்டில் இருக்கும். அதனால அவங்க பிரதர் தான் சாலமனை கொண்டுட்டு மெர்சியை கடத்திட்டு போயிட்டாங்கங்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இருப்பாங்க. வெங்கட்டோட வீட்லேயும் போய் விசாரிப்பாங்க. ஆனால் வெங்கட் வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்கிறதா அவங்க ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க. அதனால் வெங்கட்டோட ஃபோன் திரும்ப ஸ்விட்ச் ஆன் ஆகிற வரைக்கும் போலீஸ் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. போலீஸ் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒருத்தர் ஆல்ரெடி 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு 10-12 வயசில் ஒரு பொண்ணு காணாமல் போனதை சொல்லுவாங்க. அதுவும் ஒரு திருவிழா டைமில் தான். இதே மாதிரி பேட்டர்னில் ஆல்ரெடி ஒரு 3 பொண்ணு அந்த ஊரை சுற்றி காணாமல் போயிருக்கோம். எல்லாமே திருவிழா நேரத்தில் தான் நடந்திருக்கும். இதுக்கும் இப்போ நடந்த சம்பவத்துக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கா மாதிரின்னு டவுட் இருக்கும் போலீஸ்க்கு. ஆனால் இப்போது சாலமன் இறந்ததால் கண்டிப்பாக இதை பண்ணது வெங்கட்டா தான் இருக்கும்னு இன்னொரு போலீஸ் நம்புவார். அதனால் அதை அப்படியே விட்டுருவாங்க. போலீஸ்க்கு டிரைவராக இருக்க கௌதம் போலீஸோட வீட்டில் இருக்க எல்லா சின்ன சின்ன வேலையையும் செய்வார். இப்போது இந்த சாலமன் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி சால்வ் பண்ணால் திரும்பவும் அவர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்னு அவர் நம்புவார். மேரி அவங்க பொண்ணு காணாமல் போனதால் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. அப்போது பாஸ்கரனும் ஆனந்தியும் தான் அவங்களுக்கு சமாதானம் சொல்லுவாங்க. இப்போது வீட்டுக்குள்ளே பாஸ்கரன் அவங்களோட ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறாரு. அப்போது மெர்சியோட டெட் பாடி அவங்க ஃப்ரிட்ஜில் தான் இருக்குது. போலீஸ் இவ்வளோ விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது பாஸ்கரன் அவரோட வீட்லேயே மெர்சியோட டெட் பாடியை மறைச்சி வச்சுருக்காரு. மெர்சிக்கு என்ன ஆச்சுங்கிறது பாஸ்கரனுக்கு தெரிஞ்சிருக்கு.
ஆனால் அவர் போலீஸ்கிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டார். இந்த சீரீஸில் வர எல்லா கேரக்டர்ஸ்க்கும் தனித்தனியாக ஒரு சில ரகசியங்கள் இருக்கும். அது எல்லாமே கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்க்ரீன் ப்ளே இருக்கும். இப்போது பாஸ்கரன் மெர்சியை ஏன் ஒளிச்சு வச்சுருக்காரு? மெர்சியை கொன்னது யார்? மேரிக்கிட்ட ஏன் இந்த விஷயத்த மறைச்சிருக்காரு? இது எல்லாம் தான் இந்த சீரீஸோட முழு கதை. இந்த மாதிரி சீரீஸ் அண்ட் மூவிஸோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.